புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில நம்மளுடைய புராண கதைகள், பழமையான கோவில்கள், இது எல்லாமே நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துடைய பின்னணியை ரொம்பவே அழகா கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற ஒரு கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு புராதன வரலாறு இருக்கு. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த கோயில் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம். சிவஸ்தலம் அப்படின்னு சொன்னோனே உங்க எல்லாருக்குமே ஞாபகத்து வந்திருக்கும், அது உத்தரகோச மங்கை அப்படின்ட்டு. உத்தரகோசம் மங்கை அப்படின்னு சொல்லும்போது வித்தியாசமா இருக்கு இல்லையா பெயர்? இந்த பெயர் ஏற்பட காரணம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய தாயாரும் நம்மளுடைய சிவபெருமானுக்கும் எப்படி அந்த பெயர்கள் வந்தது? அதாவது மங்களேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க, ஏன் அந்த பெயர் வந்தது? மங்கள நாயகின்னு சொல்றாங்க, ஏன் அந்த பெயர் வந்தது? இப்படி பல கதைகளுக்குள்ள கதைகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவிலுடைய சிறப்பான புராண கதைகள் பற்றியும் தல வரலாறு குறித்தும் நம்ம நேயர்களுக்கிட்ட எடுத்துரைக்கிறதுக்காகவே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் கணியர் ஏஎன் ராஜசேகர் அவர்கள். வாங்க ஐயாவை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, ரொம்பவே சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மிக பழமையான கோவில், 3000 ஆண்டுகள் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டின பழமை இருக்கும் அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றா இருக்கு. நம்ம முதல்ல பெயருக்கு வருவோமே, வித்தியாசமா ஒரு அழகான ஒரு பெயர் சிவன் கோயிலுக்கு, உத்தரகோச மங்கை அப்படின்னு ஏன் பெயர் வந்தது? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு அப்புறமா உள்ளே வருவோம். இது ராமர் காலத்துக்கும் முற்பட்ட அந்த ராமர் காலத்துக்கும் முற்பட்ட காலம்னு சொல்லுவாங்க. பல்லாயிரம் ஆண்டுகள், வெறும் 3000 ஆண்டுகள்னு சுருக்க முடியாது. அந்த மாதிரி முக்கியமான ஒன்று. அப்புறம் இந்த கோயிலில் இந்துவாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது போக வேண்டிய கோயில். ஏன் சார் ஐயா ஐயா அப்படி? அதுதான் ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ சிவாலயங்கள் இருக்கு, உலகமெங்கும் சிவாலயம் இருக்குது. ஆனால் முதல்ல தோன்றின கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உத்தரகோச மங்கையனுடைய சிவன் கோயில் தான். அங்கே தான் சிவன் பிறந்ததாகவும் ஐதீகம் சொல்கிறாங்க. பிறந்த ஸ்தலமாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைலாயத்தில் பிறந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக எப்படி பார்த்தாலும் முதல் சிவன் கோயில். உலகமெங்கு இருக்கிற கோயில்களில் வழிபாடு செய்யும் போது கூட தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ இதுதான் முக்கியம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பழமை மிக்க ஒரு கோயில். நீங்கள் ஒரு முறையாவது போனீங்கன்னா தெரியும். நான் சென்று வந்திருக்கேன் ஐயா. ஏன்னா நான் பலமுறை சென்றிருக்கேன். சென்று வரும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அது எல்லாருக்கும், இந்த நேயர்களுக்கும் கிடைச்சிருக்கான்னு பார்ப்போம். இந்த கோயிலுக்கு ஒரு முறை போன உடனே ஏற்கனவே அந்த கோயிலுக்கு நம்ம போன மாதிரி இருக்கும். இல்லை, எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்துக்கிட்ட போகும்பொழுது இந்த உணர்வு இருந்தது. கட்டாயமாக உண்மையாக சொல்லணும்னா அந்த உணர்வு இருந்தது. ஏன்னா ஸ்தல விருட்சம் எப்போவுமே நான் கோவிலுக்கு போனாக்கா சிற்பங்களை தொட்டு வழிபடுற பழக்கம் கிடையாது. ஆனால் ஸ்தல விருட்சம் இருந்தால் கட்டாயமாக தொட்டு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி அந்த வைப்ரேஷனை உணர முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால் அங்கே போய் நின்னப்பயே எனக்கு அந்த ஒரு உணர்வு இருந்தது. ஒருவேளை ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு இருந்திருப்போமா, கொஞ்சம் ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், இருந்தாலும் அந்த உணர்வு கட்டாயமாக இருந்தது. இல்லை, மறுஜென்மம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அந்த கோயிலுக்கு போனாக்கா மறுஜென்மம் உண்டுன்றதை உணர முடியும். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் போனாலும் சரி, அங்கே என்னமோ நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருந்த மாதிரி, விளையாண்ட மாதிரி, அல்லது வழிபாடு செஞ்ச மாதிரி, இல்லை இந்த சாமி ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல்ல போகிறவங்களுக்கு அப்படி தெரியும். அங்கே இருக்கிறது ஏதோ ஒரு நமக்கு அந்த ஃபீலிங் உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அது ஜென்மங்கள் உண்டு அப்படின்ற உணர்த்துகிற கோயில் அந்த கோயில். ஒரு ஆதாரமாகவே அந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பவர்ஃபுல்லாக இருக்கும். உத்தரகோச மங்கை ஏன் அந்த பெயர் வந்தது? எல்லாமே இதில் ஒரு முக்கியமான கேள்வியே இருக்குது. இப்போ ரகசியத்தை, அதாவது வேத ரகசியங்களை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் அங்கே சிவன் சொன்னாருன்னு சொன்னாங்க. ஆமாம். ஆனால் மேலோகத்திலே சொல்லி கொடுக்கலாம்ல, ஏன் கீழே ஏன் இங்கே வந்தாங்க, பூமிக்கு வந்தாங்க அப்படின்றதுக்கு முதல் காரணம் இருக்குது. அப்போ ஏன் இந்த கோயில் உருவானதுக்கும் காரணம் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, மேலே உட்காந்துட்டு நல்ல ஒரு அருமையான நேரம், அப்புறம் சிவனோட குணம் தெரியும். திடீர்னு தியானத்தில் இருப்பார், திடீர்னு கோபத்தில் இருப்பார், திடீர்னு எதுவுமே இல்லாமல் இருப்பார். இப்படி எல்லாம் மனோநிலையிலே இருக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவன் தான். நல்ல மனோநிலையில் இருக்கும்போது பார்வதிக்கு வேதங்களை சொல்லி கொடுக்குறார், ரகசியங்களை சொல்லி கொடுத்துருக்க.
இப்போ நீங்கள் எல்லா விதமுமே சிவனிடம் இருந்து தான் பார்வதிக்கு வரும், பார்வதிகிட்ட இருந்து தான் நம்ம ரிஷிகளுக்கு எல்லாமே வரும். அப்போ கவனமாக கவனிக்கணும் இல்லையா? ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கவனத்தில் இருக்காங்க. ரொம்ப கோபமாயிருது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற, நீ எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று கவனிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, இப்போ பிடி சாபம்ன்றுவார் உடனே. அது மனைவியா இருந்தாலும் தப்பிக்க முடியாது சிவன் கிட்ட இருந்து. ஆமாம், என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவனுக்கு தான் திடீர்னு பொண்டாட்டிக்கு சாபம் கொடுக்குற பழக்கம் உண்டு. அங்கேயே அனுப்பிச்சு விட்டுருவாரு, திருப்பி அவரை தேடி வந்துடுவார். அது ஒரு முறை கூட சொல்லுவாங்க, பூமிக்கு 3 முறைக்கு மேலே சிவன் வந்ததாக ஒரு ஐதீகமே இருக்கு, மனைவியை தேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து பார்வதிக்கு சாபம் கொடுக்குறாரு. எப்படி சாபம் கொடுக்குறாரு, நீ வந்து இந்த கவனிக்காமல் இருந்ததுனால ஒரு மீனவ பெண்ணா போய் போற, மீனவ குளத்துல போய் போற அப்படின்னு வந்து திருவிளையாடல் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, நீங்க திருவிளையாடல் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த சீன் கரெக்டா ஞாபகம் வரும். ஏன்னா மீனவ குளத்துல போய் மீனவ பெண்ணா பிறந்து நீ அங்கே இரு அப்படின்றார். அப்போ டக்குன்னு தன்னை உணர்ந்துடுறாங்க, ஆஹா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். அப்புறம் தான் நமக்கு மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா? அப்போ எப்போதுமே சாபத்தை எல்லா சாபங்களும் பாருங்கள், அதை வந்து தீர்க்க முடியாது, ஆனால் விமோச்சனம் உண்டு. அந்த மாதிரி விமோச்சனம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மன்றாடி கேட்கும்போது விமோசனம் கொடுக்குறாரு. நீ அங்கே போய் பெற, நானே வந்து உன்னை ஆட்கொள்கிறேன் அப்படின்றார். ஆக என்ன பண்ணுறாங்க, ராமநாதபுரத்தில் தான் வந்து பிறக்கிறாங்க. அதுதான் நம்ம திருவிளையாடலில் வந்து காட்டப்படுற சீனு. அங்கே வந்து மீனவ பெண்ணை பிறந்து அந்த அரசனுக்கிட்ட வளர்கிறாங்க. அது வந்து அரசன் போகிறார். அவரும் ரொம்ப நாளாக என்ன பண்ணுறாரு, சிவனை வேண்டி எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுவார். இதே மாதிரி ஏற்கனவே பர்வதராஜன் ஒரு வேண்டியிருப்பார். அங்கேயும் பார்வதியை போய் பிறப்பாங்க. தட்சாயினியை அழிச்சிட்டு தட்சாயினி உருவத்தை மாற்றிட்டு பர்வத தேசத்துக்கு அரசனாக போய் அந்த அரசருக்கு பார்வதியாக பிறந்து அங்கே வளர்ந்து அதுக்கு பின்னாடி திருமணம் பண்ணுவார். அதே மாதிரி இங்கேயும் வந்துடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மீனவ குளத்தில் இருக்காங்க. அந்த அரசன்கிட்ட தான் அந்த குழந்தை வளருது. அரசன் போயிட்டுருக்காரு, போகும்போது சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது குழந்தை. எடுத்து ரொம்ப சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் ஆடுறாரு. அதுக்கு பின்னாடி ரொம்ப வளர்த்துக்கிட்டு வரும்போது என்ன சாபம் கொடுத்துருக்காருன்னா, சிவன் எதுவுமே தெரியாமல் வளரு அப்படின்னு சொல்லி தான் சாபம் இருக்கும். அறிவே குழந்தையெல்லாம் இல்லாம ஒரு சாதாரண மனித. ஆமா, நான் அறிவு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம வளரணும் அப்படின்னு வேற கொடுத்துருவாங்க. அதனால எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த அரசன்ட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த அதாவது சுறா, அவங்க போகிற வலைகள் இலைகள் எல்லாத்தையும் அழிக்குது. அதுக்கும் ஒரு கதை இருக்குது. ஏன்னா இந்த சுறா மீனுக்கும் வந்து சுறாவாக ஒரு படைக்கிறதே வந்து சாபம் கொடுத்து, சிவன் சாபத்தில் தான் நம்ம அந்த சுறாவாக ஒருத்தர் வர்றார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, காத்திருந்து ஏன்னா அவர் பெரிய உருவமாயிறார். பெரிய உருவமானாக்கா அவருக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் தேடி அலையும் போது எதை கிடைச்சாலும் சாப்பிட்றாரு. என்னங்க, அவரும் சாபத்தில் வந்தவர் தான். அப்போ என்ன ஆகுறாங்க, இந்த சுறா வந்து இந்த மீனவர்கள் குளத்தில் வர போட்டு, அதாவது படகுகள், வலை எல்லாத்தையுமே தும்சம் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. யாருனாலையும் பிடிக்கவும் முடியல, அதை அழிக்கவும் முடியல. அப்போ அரசர் வந்து ஒரு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, தண்டோரா போடுறாரு. யார் இந்த சுறாவை வந்து அடக்கி அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்ட்டார். அப்பெல்லாம் அதுதான் பெரிய வெகுமதி இல்லையா? அப்பதான் நம்ம சிவபெருமான் வராரு. அங்கதான் வர்றாரு. வந்தோடனே அவர்னால உருவாக்கப்பட்டது தானே, அதனால ஈஸியாக பிடிச்சிட்டு வந்து வலையோடு பிடிச்சிட்டு வந்து கடலில் போட்டுறாரு. கடலில் போட்டோன்னா அவர் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிற இடம் அந்த நம்ம உத்தரகோசம் அங்கே இடத்துல தான் நடக்குது. அந்த பகுதியே இப்போ நம்ம கோயில் இருக்குது பாருங்கள், அது கடல் தான். அங்கேருந்து தான் உள்வாங்கி ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து அப்புறம் திருப்பி பழைய ஞாபகங்களை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ தான் இந்த உத்திர கோச மங்கை, அதாவது ரகசியங்களை சொல்கிறார் மங்கைக்கு. மங்கைன்றதை இங்கே தெய்வமாக நம்ம பாவிக்கணும், அம்மனாக பாவிக்கணும். அப்படி சொல்லப்பட்ட இடம் தான் அந்த இடம். மரம் இருக்கு இல்லைங்களா, இலந்தை மரம், அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது கோயில். அந்த இடத்துல தான் உத்தரகோச மங்கைன்ற கோயிலுக்கு முதல் விசேஷம் அங்கே ஆரம்பிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லையும் இருக்கிறதோட இங்கே ஒரு தனி சிறப்பு இருக்குது. இங்கே சிவனுக்கு தனியாக சன்னதிகள் உண்டு, அம்பாளுக்கும் தனியாக சன்னதி உண்டு. இதில் இன்னொரு முக்கியமான கோயில், இந்த கோயிலினுடைய பெரிய விசேஷம் பாருங்கள்,
அடிமுடி காண்றதுக்காக நம்ம பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போட்டாங்க இல்லையா? ஆமா அப்போ வந்து இவர் தாளம்பூ தானே போய் சொன்னது. ஆமா இன்னைக்கு எல்லா கோயில்கள்லையுமே தாளம்பூ வச்சு வழிபாடு செய்ய மாட்டாங்க. ம். ஆனால் உத்தரகோசையில் மங்கை மட்டும் தாளம்பூ வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கு. ஏன் அங்க மட்டும் விதிவிலக்கு? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உருவான கோயில்னு சொல்றாங்க. அதுதான் ஆதி கோவில். அவ எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வராங்க பாருங்க. ஏன்னா அதாவது இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிற சம்பவத்துக்கு முன்னாடி வந்த கோயில், அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அங்கே சிவன் கோயிலில் எல்லா கோயில்லையும் நவகிரகம் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் நவகிரகம் கிடையாது. சூரியன், சிவன், செவ்வாய் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன் நவகிரகத்துல 3 கிரகங்கள் மட்டும் இருக்காங்க, மற்ற கிரகங்கள்லாம் அப்ப தோன்றவே இல்லையா? அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த தச்சன் வந்து சண்டை போடுறாரு, அதாவது தச்சன் வந்து யாகம் ஒன்று பண்ணுறாரு, அந்த யாகத்துக்கு கூப்பிடல, அப்போ தான் செவ்வாயே உருவாகிறாரு. செவ்வாய் உருவாகி என்ன அனுப்புகிறாரு, உள்ளே இருக்க அனைவரையுமே வெட்டுன்றார், அழிச்சிருன்றார். அப்போ அழிக்க போகும்போது தான் சுக்கராச்சாரியார் சந்திக்கிறாரு. சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, என்னையை மட்டும் உயிரோட விட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நான் உயிரோட விடணும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் அடுத்து நவகிரக பரிபாலனை நடக்க போகுது, அதில் ஒன்றை சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறார். அங்கே தான் அந்த சம்பவம் நடக்குது. அப்போ அதுக்கும் முன்னாடி கோயில்னு அர்த்தம் இது. கிட்டத்தட்ட நவகிரகங்களும் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான ஒரு கோவில். அதனால ஆதியும் அவனே, எல்லாமே அந்தமும் அவனே, அந்த மாதிரி அவ்வளோ விசேஷமுடைய கோயில் தான் இந்த சிவன் கோயில். இது வந்து சும்மா 3000-4000 வருடங்கள் நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எனக்கு யுகங்களை தாண்டின கோவில். ரொம்ப அற்புதமா உத்தரகோச மங்கை அப்படிங்கிற பெயர் உருவான அந்த காரணம், அதற்கு பின்னாடி இருந்த புராண கதை அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னீங்க. பெயரே கூட வித்தியாசமா இருக்கு இல்லையா? இங்க மங்களநாதர், மங்களநாயகி தனித்தனி சன்னதியில வந்து வீற்றிருக்கிறாங்க. இந்த பெயர் வர்றதுக்கும் காரணம் இருக்கா? ஆமா, ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராமாயண காலத்துல வந்து மண்டோதரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ராவணனுடைய மனைவி. ஆமா, எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ராவணனோட மனைவி வந்து சிவனோட பக்தர். ஆமா, தினசரி சிறந்த சிவபக்தர் இல்லையா? ஏன்னா இங்க வந்து அந்த அம்மா வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு வந்து நல்ல ஒரு சிவன் பக்தன் தான் எனக்கு கணவனா வேணும் அப்படின்னு டெய்லி வந்து பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு, சிவன் தான் ராவணனா தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து 2 பேருக்கும், இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்று மாங்கல்யம் எடுத்து கொடுக்குறாங்க, மங்கள நாதம் எடுத்து கொடுக்குறாங்க, என்ன மங்கள நான் எடுத்து கொடுக்குறாங்க. அதனால இந்த அதாவது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியை செஞ்சதுனால மங்களநாதர், மங்கள நாயகி அப்படின்னு பேர் வந்து இங்கே தான் வருதாங்க. அவ்வளோ பெரிய சிறப்பு. ஏன்னா இவர் மங்களமான விஷயங்கள் பண்ணி வச்சதுனால, இவரே திருமணம் பண்ணி வச்சதுனால அந்த பேரும் இவருக்கு இருக்கு. இவரே திருமணம் பண்ண ஸ்தலமும் இதுதான், இவர் திருமணம் செய்து வைத்த ஸ்தலமும் இதுதான், ராவணனுக்கும் மண்டோதரிக்கும். இங்க இருக்கக்கூடிய சகஸ்ரலிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு புராண கதை இருக்கு, இந்த வேதங்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? அற்புதமான கதை இருக்கு. இதனுடைய தொடர்ச்சி தான் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டோதரி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு, உனக்கு நான் வந்து குழந்தையாக காட்சி அளிப்பேன் அப்படின்னு ஒரு கதையில் சொல்லிடுறேன். அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய லென்த்தாக போகாமல் ஒரு செவி வழி செய்தி நம்மளுக்கு அது தெரிஞ்சது தான். என்னங்க, அப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதனால வேதங்கள், ஏன்னா மதுரையை சுற்றி 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 சிவனடிகளார்களாக இருப்பாங்க, அவங்களோட தான் இருப்பார். இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே கோயிலில் இருக்க சிவனடிகார்கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் வேதங்கள் கொடுக்குறேன், இதெல்லாம் பத்திரமா பொக்கிஷமாக பாதுகாப்பு வச்சுருங்க, நான் இந்த மாதிரி இலங்கைக்கு போகிறேன், மண்டோதரிக்கு குழந்தையாக காட்சி அளிக்க போகிறேன், அங்கே காட்சி அளிக்கும் போது என்னை ராவணன் தொட்டா நான் தீப்பிழம்பாக உங்கள் முன்னாடி இங்கே காட்டுவேன் இந்த குளத்தில் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க, வேத இதுகளெல்லாம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காட்சி அளிப்பின்னு சொன்னார், அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்னு சொல்லலை, அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். தீப்பிழம்பா காட்சி அளிப்புன்றதை மட்டும்தான் அவர் உணர்த்திட்டு போயிட்டார். ஆமாம். அப்போ என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து நேராக இலங்கைக்கு போகிறார். இலங்கைக்கு போகும்போது குழந்தையாக ரூபத்தில் காட்டும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம் மண்டோதரிக்கு. இப்போ கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கப்ப ராவணன் பார்க்குறாரு. இந்த ராவணன் பார்க்கும்போது என்ன ஆகுனா, கலராக மாற ஆரம்பிக்கிறாரு. சிவபெருமான் வந்து அந்த குழந்தை ரூபத்திலே வந்து நிறமாற்றம் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுனாக்கா, இவர் ரொம்ப ஆசையில் வந்து அவசரப்பட்டு தூக்கிறார் குழந்தைய. தூக்கணுன்னு இங்கே ஜோதி பிளம்பா வந்துடுறாரு. இந்த ஜோதி பிளம்பா இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு, இதுக்குள்ளே இந்த இதை முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ என்ன ஆகுது, இப்படி தொட்ட உடனே ஒரு வயதான மூதாட்டி வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிடுறாங்க. அங்கே இலங்கையில் அந்த கதை முடிஞ்சிருது.
இங்கே ஜோதி பிளம்ப வர்றாருல, ரொம்ப பயந்துடுறாங்க. எல்லா முனிவர்களும் பயந்துடுறாங்க. பயந்து என்ன பண்ணிடுறாங்க, சிவன் வந்து ஜோதி புலம்பா வந்துட்டாரு. அதனால என்ன பண்ணுறாரு, டக்குன்னு உள்ளே குதிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தராக குதிக்கிறாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 999 பேரில் எல்லாம் குதிச்சிடுறாங்க. 1000 பேர் கிட்ட இருக்கும்போது இவங்க எல்லாம் குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சிந்திக்கிறார். என்ன சொல்லிட்டு போனார் சிவன், நம்ம வேதங்களை வந்து ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் பாதுகாக்க சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்க எல்லாமே குதிச்சுட்டாங்க. இப்போ நம்மளும் குதிச்சா அவர் சொன்ன வார்த்தையை மீறி நம்ம குதிச்ச மாதிரி ஆயிரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த வேதங்களில் பாதுகாக்கிறதாக உட்காந்துருக்காரு. இப்போ அந்த ஜோதி பிளம்பா இருந்தவர் திருப்பி வந்து அவங்க எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்துட்டு இவர் ரொம்ப பாராட்டுறார். பாராட்டி பத்திரமா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தான் இவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஆமாம், அந்த சிற்பமும் இருக்கும். அதுக்கு பின்னாடி மாடு நாடா பிறந்ததுக்கு இங்கே ஒரு அவருக்கு இது ஒன்றுவார், நீ மீண்டும் பிறந்து என்னை பற்றி பாடுவ, மீண்டும் பிறப்ப அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சிற்பமும் சிலையும் இருக்கும். ரிஷி சிற்பமும் இருக்கும், அவர் மானுடனா பிறந்த அந்த சிலையுமே அந்த இதில் ரெண்டுமே இருக்கும். இவங்களெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சகஸ்கர லிங்கம் அப்படின்ற லிங்கமாக உருவானது. அந்த தீப்புலம்பு வந்ததுனால அதுக்கு அக்னி தீர்த்தம்னு ஒரு பேர் வேற இருக்கு. ஆமா, நம்ம ராமேஸ்வரம் போனா அக்னி தீர்த்தத்துல நீராடணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாவே இருக்கு இல்லையா? நம்மளுடைய பாவங்கள் கரையிறதுக்கு அங்க நீராடினாதான் அது சரியா வரும் அப்படிங்கிறது. ராமரும் வழிபட்ட ஸ்தலங்களும் இருக்கு இல்லையா? அது வந்து உத்தரகோச மங்கையில ராமர் வந்து வழிபட்டு இருக்கிறாரா? ஏன்னா ராவணன் வந்திருக்கிறாரு. ராமருக்கும் ஏதாவது உத்தரகோச மங்கைக்கும் தொடர்பு உண்டா? இந்த கோயிலுக்கு வந்ததில்லை. ஆனா இதுக்கு பக்கத்துல இருக்க திருப்புல்லானி அப்படின்னு ஒரு கோயில்ல வருவார். அந்த கோவிலை பத்தி நம்ம விரிவா வந்து தனியா ஒரு அத்தியாயமா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தல விருட்சம் இருக்கு இல்லையா, இளந்த மரம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் அந்த பழமையான இளந்த மரம் அதே இடத்துல இருக்கு. அவ்வளோ பழமையான மரம் எப்படி இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான சிறப்பு ஏதாவது? தெய்வ கடாட்சம் இல்லைங்களா? ஏன்னா அங்கிருந்து தான் கோயில் ஆரம்பிக்கப்பட்டதாக, அங்கிருந்து தான் திருமணம் நடந்தது, எல்லா அது உபதேசங்கள் செஞ்சது. இந்த சிவன் அடிகாரர்கள்லாம் உட்கார வச்சு பாடங்கள், அதாவது அந்த உபதேசம் பண்ணது எல்லாமே அங்கே தான் இது பண்ணதாக ஒரு ஐதீகம். அதனால இன்னும் அந்த தலவிருச்சத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. என்ன கேட்டால் எத்தனை முனிவர்கள் எத்தனை தேவர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் என்னங்க. ஆனால் நம்ம வந்து சாதாரணமாக 3000 வருடம் சொல்கிறோம். ஆனால் அது பல்லாயிரம் வருடங்களை தாண்டியும் அந்த தலவிருச்சம் இருக்குது. எப்போதுமே எந்த கோயிலுக்கு போனாலும் மூலவருக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கோ அதே சிறப்பு இந்த தலவிருட்சத்துக்கும் இருக்கும். ஒரு ஆயில் குறைபாடுனா கூட அந்த தலவிருட்சத்துக்கு உட்கார்ந்தாவே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த அளவுக்கு இந்த தலவிருட்சத்தினுடைய மகிமை உண்டு. பயங்களை போக்கக்கூடியதும் இந்த தலவிருட்சங்கள் தான். நிச்சயமா அந்த மண்ணுக்கே ஒரு பெருமை உண்டு இல்லையா? ராமநாதபுரம் அப்படின்னு சொன்னாலே, ராமேஸ்வரம்னு சொன்னாலே அந்த மண்ணுக்கே ஒரு பெருமை உண்டு. அதுவும் சிவன் முதலில் தோன்றிய கோவில் உத்தரகோச மங்கை அப்படிங்கிற ஒரு பெருமையும் உண்டு. வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த முறைகள் தெரியறது இல்லை. கோவிலுக்குள்ள போகிறோம், நம்ம வந்து ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு சன்னதின்னு இருக்கும். அந்த சன்னதிக்கும் பெயருக்கும், அந்த கோவிலுடைய பெயருக்கும் கூட தொடர்பில்லாத சில சன்னதிகள் மட்டும் பெரிய அளவில் பிரபலம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் கோவிலுக்கு போகிறவங்க அந்த சன்னதியை மட்டும் தொட்டுட்டு வர்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே எல்லாமே மங்களநாயகர், மங்களநாயகி, மாணிக்க வாசகர் உட்பட எல்லாருமே வந்து தனித்தனி வரலாற்றுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உள்ளே சென்று வழிபடுபவர்கள் வழிபட வேண்டிய முறைகள் என்ன? இந்த கோவிலுக்கு போனா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? பொதுவாகவே சிவன் கோயிலுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு ஓம் வடிவம் இருக்குது. அதே முறை தான். மங்கள்நாதரை வழிபாடு செஞ்சுட்டு மங்கள்நாயகி, அதுக்கு அடுத்து நம்ம உள்ளே பார்த்தோம்னா மரகத நடராஜர் இருக்குது. மரகத நடராஜர் இருக்கார், அவரை வழிபாடு செய்யணும். சகஸ்கர லிங்கம் கட்டாயம் தலை விரிச்சதுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும். அவசியம் வந்து நம்ம வேகமாக வந்துடக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக இங்கே மட்டும் தாளம்பூ வச்சு வழிபாடு செய்யலாம். தாழம்பூ நம்ம ஆமாம், வேறு எங்கேயுமே நம்ம தாளம்பூ வச்சு வழிபாடு செய்ய முடியாது. அதனால் கோயிலுக்கு போகிறவங்க தாளம்பூ வாங்கி வச்சுட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய இந்த கர்ம பலன்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீவினை நம்மளுக்கு நீங்கி நல்வினை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ராமேஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். எப்படி செல்லலாம்? எந்த நேரத்தில் சென்றாக்க நல்ல பலன்கள் கிடைக்கும்? ஆமாம், பொதுவாக வந்து இப்போ நம்ம ராமநாதபுரத்துலேருந்து நிறையா போக்குவரத்து வசதி இப்போ பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ நிறையா கோயிலினுடைய நிறைய விஷயங்கள் சேர்த்து பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டீங்க, இப்போ பூஜை புனஸ்காரங்கள், கும்பாபிஷேகங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்துச்சு.
அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு போக்குவரத்தில் இந்த எல்லாருமே வந்து ஆட்டோ ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு போகணும். ஆமா. இப்போ பஸ் போக்குவரத்து வசதி இருக்குது. அதாவது ராமநாதபுரத்துலேருந்து நம்ம உத்தரகோசமங்கைன்னு கேட்டாவே நிறைய பஸ் வசதி இருக்குது. அதே மாதிரி ஆட்டோவும் இப்போ இருக்குது. மேக்ஸிமம் அந்த 4 மணி எழுதி மட்டும்தான், 2 to 4 மட்டும்தான் பிரேக்காக இருக்கும். அதுக்கு பின்னாடி எல்லா நேரமும் வழிபாடு செய்யலாம். இரவு பள்ளியறை பூஜைகள்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். நிச்சயமா சிவன் கோவிலில் பள்ளியறை பூஜை அப்படிங்கிறது பயங்கர விசேஷமான ஒரு நிகழ்வு. அதை பார்க்கறதுக்கான கொடுப்பினை இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப அழகான தகவல்கள், புராண கதைகள், அதற்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோவில் பேசும்போது மட்டும்தான் கதைக்குள்ள கதை போகிறத நம்மளால பார்க்க முடியும். அத்தனை சுவாரஸ்யமான அற்புதமான வரலாறு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது உத்தரகோசமங்கை. நீங்க அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க, அங்க இருக்கக்கூடிய மரகத நடராஜரையும் தரிசனம் பண்ணலாம்னு. அவரை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா கட்டாயமா ஒரு அத்தியாயம் போகும். அப்படிங்கிறதுனால இன்றைய நிகழ்ச்சியில நம்ம உத்தரகோசமங்கை பத்தி அற்புதமான விளக்கங்கள்லாம் நம்ம நேயர்களுக்காக சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு அத்தியாயத்துல நம்ம மரகத நடராஜர் பத்தியே தனியா பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமா நம்ம நேயர்களுக்காகவே அற்புதமான விளக்கங்களை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை திருத்தலத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் மிக்க நன்றி ஐயா. நன்றி. சிறப்பு. வளரும்.